அன்பு வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது என்னமோ தெரியலங்க, இந்த புது வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வீடியோவை என்னால போட முடியல. வேலை இருந்துகிட்டே இருக்குது. அதனால எல்லாரும் கோச்சுக்காதீங்க. கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா ஸ்கூலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், வீட்டு வேலைகளையும் பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது 3 நாள் வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த 3 நாள் வேலையையும் மொத்தமா ஒரு வீடியோவா ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. அப்படியே சொல்றதோடு மட்டும் அல்லாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பயுமே இதை கண்டிப்பா செய்யுங்க. அப்பதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நேற்று சண்டே அப்படின்றனால நேற்று கொஞ்சம் ஸ்பெஷல் டே தானேங்க எப்பயுமே எல்லாருக்குமே. அது என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம எல்லாமே எடுப்போம். ஏன்னா நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் எப்பயுமே எடுப்போம். எல்லா நாளுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். புதன்கிழமை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுப்பாங்க, வியாழக்கிழமை எடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் எடுக்க மாட்டோம். அதனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் எப்பயுமே எடுப்போம். நேற்று என் வீட்டுக்காருக்கு சிக்கன், எங்க எல்லாருக்கும் மீன். அதுல வெரைட்டியான மீன், அது எனக்கு பிடிச்ச மீன். அது பார்த்தீங்கன்னா ஊளி மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நகர மீன், அப்புறம் கிழங்கா மீன். இதெல்லாம் கிழங்கா மீன் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் கொல கொல கொலன்னு இருக்கும். ஆனா நீங்க மீனுக்கு அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப அதோட ருசியே தனியா இருக்கும். குழம்புக்குள்ள போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விரைச்சிக்கிறோங்க. அதுதான் அந்த மீனோட தனித்துவமே. இந்த மாதிரி மீனெல்லாம் யாருக்கு பிடிக்கும், யார் யாருக்கெல்லாம் உங்க வீட்டில் இந்த மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊளி மீன், நகர மீன், கிழங்கா மீன் எல்லாமே எங்களோட ஃபேவரெட்டு. அது என்னோட ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த மீனெல்லாம் பிடிக்குமா? நான் சொன்ன எல்லா பேரோட மீனும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மீனை எப்படி வைக்கணும்னா, நேற்று நான் எப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு தோல் உரிக்காம போட்டுக்கோங்க, கழுவிட்டு போட்டுக்கோங்க. நீங்க எந்த பொருள்ல நீங்க யூஸ் பண்ணாலுமே அதை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மறந்துட்டு கூட கழுவாம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம தோலோட கழுவிக்கோங்க. கழுவிட்டு லைட்டா கடாயில எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிட்டு நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு கொஞ்சோண்டு லைட்டா கொஞ்சோண்டு கசகசா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நீங்க எப்பயும் போல புளி, கடுகு, வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு பொன்னரமா வந்தோன்னு நீங்க வெங்காயம், தக்காளி எல்லாமே போட தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணியை ஃபர்ஸ்டே எப்பயுமே கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சு அது கொஞ்சம் வத்தணும்னு, அந்த பச்சை வாடையெல்லாம் போனோன்னு வத்தணும்னு இந்த மீனை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சுண்டி வர்றப்ப, ரொம்பையும் சுண்ட விட்டுறக்கூடாது. கொஞ்சம் தெரியும், அந்த பதம் தெரியும் நம்மளுக்கு. அப்படி அந்த பதம் தெரியறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே மீனை 3-4 தடவை நல்லா அலசிட்டு அந்த மஞ்சள் பொடி போட்டு எப்பயுமே அலசுங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த பச்சை வாடை, அந்த ஒரு கவுள் மாதிரி ஒரு வாடை வரும், அந்த வாடை போயிடும். அந்த மஞ்சள் தண்ணியை போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க மீனை நல்லா ஃப்ரெஷ் மீனை கொஞ்சம் பிழிஞ்சிட்டு, ரொம்பையும் பிழியக்கூடாது. ஏன்னா அதில் மீனில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது லைட்டாக அப்படியே ஒரு புளி புழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதோட உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உங்களுக்கு என்னென்ன மிளகாத்தூள் போடுறீங்களோ அது எல்லாத்தையுமே போட்டு அதோட பிணைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பு சார்ந்து நல்லாயிருக்கும். அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சோன்னு இந்த மீனை நம்ம பிணைஞ்சு வச்ச மீனை ஒன்றா போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதி வந்தோன்னு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதி நல்லா பச்சை வாடையெல்லாம் போனோன்னு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையை தூக்கி ஊற்றி அதுவும் கொஞ்சம் ரொம்பையும் கொதிக்க விடாமல் ஓரளவு வந்தோன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ஒரு
இப்போ வந்து நீங்கள் காலையில் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கெலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே வச்சு உடனே சாப்பிடாதீங்க, அது நல்லா இருக்காது. அது போக மண் சட்டியில் வச்சு பாருங்கள். இது என்ன போட்டு வச்சேன்னா மாங்காய் போட்டு வச்சேங்க. அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் இட்லியை வந்து ரோஸ்ட் பண்ணி என் பசங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து எல்லா பயிறு வகைகளையும் வாங்கி வச்சுருந்தேன். அது 1.5 கிலோ மாதிரி இருந்துச்சு. அந்த 1.5 கிலோவை நல்லா வெயிலில் நல்லா புடச்சிட்டு காய வச்சு அதை போய் அரைச்சிட்டு வந்து அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கஞ்சி எடுத்துட்டா ரொம்ப நல்லதுங்க. நம்ம சாதத்துக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் என்னென்ன அரிசி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிகப்பு அரிசி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம், அப்புறம் வந்து கம்பு, கேழ்வரகு, அப்புறம் திணை, சாமை, குதிரைவாளி, இது எல்லாமே போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதுதான் மெயினானது. கொள்ளு போட்டுக்கோங்க. கொள்ளு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களோட வெயிட்டை வந்து ரொம்ப வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்படியும் உங்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டுட்டு வர்றப்ப பசியே எடுக்காது. அதனால் நம்ம வந்து எதையும் தேடி போய் சாப்பிட மாட்டோம். நல்லா கம்முன்னு கிடக்கும் வயிறு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு, உங்கள் வெயிட் லாஸ் எப்படி ஆச்சு அப்படின்றத என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன கோன் ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருந்தேன். அது வந்து இப்போ ஃப்ளவர் வாஷ் மட்டும்தான் பண்ணேன், ஆனால் ஃப்ளவர் வைக்கலை. ஏன்னா ஃப்ளவர் வந்து இனிமேல் வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதையும் இந்த இதில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதுக்கு பேர் வந்து கோன் ஃப்ளவர் வாஷ். அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆணிலேயோ இல்லை வந்து டபுள் டேப்பை சைடில் ஒட்டி நீங்கள் அப்படி கோர்த்து விட்டுக்கலாம். ஆனால் என்னைய கேட்டால் பெஸ்ட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆணி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த வயர் ஓட்டையிலே நம்ம சொருகி விட்டோம் அப்படின்னா அது அழகாக கிச்சனு சூப்பராக நின்றுக்கிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா தோழிகளே? நன்றி, வணக்கம்.